ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி செய்யறதும் ரொம்பவே சுலபம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்னைக்கு 2 கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேங்க. இது நல்லா தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது இந்த மாதிரி பொடிசா வெட்டி எடுத்துக்கோங்க. நல்லா எவ்வளோ உங்களால் பொடிசா வெட்ட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பொடிசா வெட்டிருங்க. இதோ இந்த மாதிரி. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பொடிசா வெட்டின வெந்தயக்கீரை அதில் சேர்த்துருங்க. இந்த வெந்தயக்கீரையோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வெந்தயக்கீரை கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இதோ இந்த மாதிரி. இந்த மாதிரி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து வதக்கி வச்ச வெந்தயக்கீரை சேர்த்து 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த தயிர், அந்த வெந்தயக்கீரை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை மாவில் கலக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே தண்ணி எதுவும் சேர்த்துட வேணாம். ஃபஸ்ட்டு அந்த கீரை எல்லாமே மாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் சாஃப்டாக நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம அப்படியே இதை மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் வெந்தயக்கீரை சப்பாத்தி. மாவு நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறி வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம சப்பாத்திக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ செஞ்சு எடுக்க போகிறோம். கொஞ்சமாக வரமாவு தூவிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட கொஞ்சம் மொத்தமாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப இல்லை, கொஞ்சமாக தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்லாம் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெந்தயக்கீரை நம்ம பொரியல் மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை விட கொஞ்சம் மொத்தமாக நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தோசைக்கல்லும் நல்லா சூடாக இருக்குங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மணமாகவும் இருக்கும். இப்போ தோசைக்கல்ல சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா நெய் சேர்த்து சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஆரோக்கியமான வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தயிரோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நான் இன்றைக்கி தயிரோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். தயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.